தமிழகத்தில் தயாரிக்கப்படும் கனரக வாகனங்களை வெளி மாநிலங்களில் தற்காலிக முன்பதிவு செய்வதன் மூலம் 52 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதை போக்குவரத்து துறை கண்டறிந்திருக்கிறது. இதனை அதிகாரிகள் முறையாக கண்காணிக்க வேண்டும் என்று போக்குவரத்து துறை அறிவுறுத்தியிருக்கிறது. தமிழகத்தில் எண்ணூர், ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனரக வாகனங்கள் தயாரிக்கப்படுகின்றன. இதற்கு கரூர், நாமக்கல், பூந்தமல்லி, திருச்செங்கோடு, சேலம், சங்ககிரி உள்ளிட்ட இடங்களில் பாடி கட்டும் பணிகள் நடைபெறுகின்றன. தற்காலிக பதிவுச் சான்று பெற்று 1 மாத காலத்திற்குள் சாலை போக்குவரத்து அலுவலகங்களில் நிரந்தர வாகன பதிவு செய்யப்பட வேண்டும். இதில் பாடி கட்டுவதற்கு முன்னதாக தற்காலிக பதிவுச் சான்றுகளை பெற வேண்டும். அதற்கு மோட்டார் வாகன சட்டப்படி வாகனத்தின் விலையில் 15% அளவுக்கு ஆயுட்கால வரி கணக்கிட்டு அதில் 2% தற்காலிக வரியாகவும், பதிவு கட்டணமாக 40 ரூபாயும், சேவை கட்டணமாக 100 ரூபாயும் செலுத்த வேண்டும். தமிழகத்தில் தற்காலிக பதிவுக்கு 39 லட்சம் ரூபாய் மொத்த விலை கொண்ட வாகனத்திற்கு 11,840 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆனால் கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் 500 ரூபாய்க்கு தற்காலிக பதிவு செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. எனவே தமிழகத்தில் தயாரிக்கப்படும் வாகனங்களை கர்நாடகாவுக்கு எடுத்துச் சென்று அங்கு வாகனம் வாங்கியது போன்று தற்காலிக பதிவுச் சான்று பெற்றிருப்பது தெரியவந்துள்ளது. பூந்தமல்லி கிடங்கில் உள்ள அசோக் லேலாண்ட் நிறுவனத்திலிருந்து வேலூரில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளருக்கு கடந்த ஜனவரி மாதத்தில் கனரக வாகனத்திற்கான விலைப்பட்டியல் வழங்கப்பட்டுள்ளது. இதனை ராணிப்பேட்டை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் துணை போக்குவரத்து ஆணையர் ஆய்வு செய்தபோது அந்த வாகனம் கர்நாடக மாநிலத்தின் சந்தபுரா வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் தற்காலிக பதிவு செய்தது கண்டறியப்பட்டது. இதேபோல 50,000 வாகனங்கள் தமிழகத்தில் பதிவு செய்யாமல் அண்டை மாநிலங்களில் பதிவு செய்வது கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் போக்குவரத்து துறைக்கு 52 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். இதுபோன்று நடைபெறாமல் தடுக்க வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும், தவறுகள் நடைபெற்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போக்குவரத்து ஆணையர் நடராஜன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முறையாக கண்காணிக்காவிட்டால் அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் அரசு புதிய விதிமுறைகளை தங்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ள நாமக்கல் லாரி பாடிகட்டும் சங்கத்தினர், பாடிகட்டும் சங்கத்தில் பதிவு செய்துவிட்டு பணியை செய்தால் இழப்பை தடுக்க முடியும் என்று தெரிவித்துள்ளனர். இன்வாய்ஸ் வாங்கிடுவோம், டெம்பரரி ரீசன் பண்ணால் நம்பர் வாங்கிக்கிறோம், இன்வாய்ஸ் வாங்கி வச்சுட்டு தான் மறுபடியும் பில்லு கொடுக்குறதுக்கு அந்த இன்வாய்ஸ் காப்பி ஓனர் அட்ரஸ் அதில் இருக்குங்கிறனால அதெல்லாம் வாங்கி ஸ்ராஸ் வச்சுருவோம். இந்த மாதிரி தான் காலமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் அரசாங்கத்துக்கு ஏதோ வரி இழப்புங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. அதுக்கு அதனுடைய விவரம் எங்களுக்கு தெரியாது. அப்படி ஏதாவது அரசாங்கத்தில் சட்டங்கள் மாறினா எங்கள் சங்கத்துக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சி விட்டா இந்த மாதிரி கவர்மெண்ட் ரூல்ஸ் இப்போ மாறி இருக்குது அப்படிங்கிறது தனிப்பட்ட நபருக்கு அனுப்ப வேண்டியதில்லை, சங்கத்துக்கு அனுப்பிச்சா நான் எங்கள் சங்க உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் தெரிவிச்சிருவேன். எங்கள் அசோசியேஷனில் எதாக இருந்தாலும் எந்த வண்டி உள்ளே வந்தாலும் எங்கள் அசோசியேஷன் மூலிமா தெரியப்பட்டு அசோசியேஷன் மூலிமா ஒரு லெட்டர் வாங்கினா தான் இது கரெக்டாக செயல்பாடு கொண்டு போகணும்னு சொல்லி நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சு பண்ணியிருக்கிறோம். ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இதுக்கு 3க்கும் எங்கெங்கே அசோசியேஷன் இருக்குதோ அத்தனை அசோசியேஷனில் வண்டியை முறையாக பதிவு பண்ணாருங்களாம். இது கரெக்டாக அந்தந்த இதுக்கு அரசாங்கம் இழப்பு இல்லாமல் போகும். போக்குவரத்து துறை அதிகாரிகள் முறையாக கண்காணிப்பதன் மூலமே அரசுக்கு ஏற்படும் இழப்பை தடுக்க முடியும் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர்.